பர்வதராஜன் அவனுக்கு குழந்தை வேணும்னு சொல்லி தவம் இருக்கிறான். நீ அவனுக்கு பிள்ளையாக போய் பிற என்று சொன்னவுடன் அன்னை பார்வதி தேவி இமயமலையிலே மானசரோவர் ஏரியிலே 1000 தாமரை இதழ் கொண்ட அந்த தாமரை மலரில் சங்கு வடிவில் அவதாரம் செய்தாள். பர்வதராஜனும் மேனையும் எடுத்து வளர்க்கிறார்கள். பர்வதராஜனுடைய மகள் என்பதால் தான் அவளுக்கு பெயர் பார்வதி. இப்ப தக்ஷன் யாகம் முடிஞ்சு அந்த உடல் வேணா அப்படின்னு பார்வதி தேவி அடுத்த அவதாரத்தை எடுத்தாச்சு. இப்பதான் தேவர்கள் என்ன கேட்டுட்டு போயிருக்கிறாங்க, உங்களை மாதிரியே ஒரு பையன் சூரபதுமனை வதம் பண்றதுக்கு எங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இப்ப அன்னை பார்வதி தேவி வளர்ந்து கொண்டே இருக்கிறாள். ஒரு 5 வயது வருகிற போது நான் சிவபெருமான் தான் எனக்கு கணவரா வேணும் அப்படின்றதுக்காக நான் போய் தவம் இருக்க போறேன் அப்படின்னு தவம் இருக்க போறான். அதை மேனை தடுக்கிறாள். பர்வதராஜனுக்கு வருத்தம், என் குழந்தை இப்படி எங்க கூட வளரும் நினைச்சா அது போய் தவம் பண்றேன்னு சொல்லுதேன், அவங்க திரும்ப இங்க வரணும். அது வரைக்கும் சிவபெருமான் சனகாதி முனிவர்களுக்கு தட்சிணாமூர்த்தியாக இருந்து ஞானத்தை உபதேசம் செய்து கொண்டிருக்கிறார். தேவர்கள் பார்த்தாங்க, இந்த சிவபெருமான் ஒரு பிள்ளைய உருவாக்கி சூரபதுமனை அழிக்கிறதுக்கு நமக்கு கொடுப்பார்னு பார்த்தா அம்மா போய் தவம் பண்ணிட்டு இருக்குது, அப்பா சனகாதி முனிவர்களுக்கு தட்சிணாமூர்த்தியா உட்காந்து உபதேசம் பண்ணிட்டு இருக்கிறாரு. இவங்க 2 பேரும் இப்படி ஆளுக்கு ஒரு பக்கமா இருந்தா எப்ப அவங்களுக்கு பிள்ளை வர்றது, எப்ப நாம சூரபதுமனோட கொடுமையிலிருந்து தப்பிக்கிறது, இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு எல்லாருமா சேர்ந்து ஒரு சதி திட்டம் தீட்டுறாங்க. இந்த சதி திட்டம் தீட்டுறதெல்லாம் அந்த காலத்திலே இருந்திருக்குது. சதி திட்டம் தீட்டி மன்மதன் கிட்ட போய் பேசுறாங்க. இப்பா அவரு உபதேசம் பண்ணிட்டு இருக்கிறாரு தட்சிணாமூர்த்தி. எந்த மொழியில தட்சிணாமூர்த்தி உபதேசம் செய்தார்னா மௌனமான மொழியில, பேசவே இல்லை. சனகாதி முனிவர்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அன்னை பார்வதி தேவி தவம் செய்கிறாள். அவள் குழந்தையாக அவதாரம் செய்து வளர்ந்து கொண்டிருக்கிறாள். இங்க சிவபெருமான் சனகாதி முனிவர்களுக்கு உபதேசம் செய்கிற போது எந்த மொழியில பேசவே இல்லை. இப்ப தேவர்கள், இந்திரன், பிரம்மன் எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க, இதை எப்படியாவது கலைக்கணும். இவர் உபதேசம் பண்ண போனார்ல, சனகாதி முனிவர்களுக்கு உபதேசம் பண்ண போனார்ல சிவபெருமான். அப்ப நந்தின்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவருக்கு வாயில் காப்போனாக இருக்கக்கூடியவர் நந்தியம் பெருமான். நந்திகிட்ட சொன்னாருங்க, பாரு யார் வந்தாலும் விடாத, நான் சனகாதி முனிவர்களுக்கு உபதேசம் பண்ண போறேன், பார்வதியும் இல்லை, யார் வந்தாலும் விட்டுறாத, ஆனா என்னை தேடி மன்மதன் வருவான், அவனை மட்டும் விடு. அப்ப என்னன்னா மன்மதன் வருவான்றது சிவபெருமானுக்கு தெரிஞ்சிருச்சு. மன்மதன் வந்தா மட்டும் வர சொல்லு. அது என்னைக்கு வருவான்னு தெரியுமா? சனகாதி முனிவர்களுக்கு நாம் பாடம் எடுத்து முடிக்கிற அந்த கடைசி நாள்ல வருவான். மன்மதன் வருவான்றது தெரிஞ்சிருச்சு சிவபெருமானுக்கு, என்னைக்கு வருவான்றதும் தெரிஞ்சிருச்சு. சரி, நந்தி தயாரா இருக்கிற இவங்கெல்லாம் ஒரு குழு கூட்டி ஒரே வழி, நிஷ்டையில இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி மீது மன்மதன் 5 மலர் அம்புகளை போடணும். அந்த மலர் அம்புகள் பட்ட உடனே அவரு நிஷ்டையிலிருந்து வெளிவந்து அன்னை பார்வதி தேவியை தேடி போவார். அதன் பிறகுதான் முருகப்பெருமான் அவதாரம் செய்வான் அப்படின்னு இவங்கெல்லாம் ஒரு முடிவு எடுத்துட்டு பிரம்மன் கிட்ட அந்த பொறுப்பை ஒப்படைக்கிறாங்க. நீ தான் போய் மன்மதன் கிட்ட பேசணும், சிவபெருமான் மேல அம்பு போடு அப்படின்னு மன்மதன் கிட்ட சொல்லணும் அப்படின்னு அந்த பொறுப்பை பிரம்மன் கிட்ட கொடுக்குறாங்க.